வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு செல்லும் ரயில்களில் குறிப்பாக மதுரை டு புனலூர் எக்ஸ்பிரஸ் பயணிகளுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வர இருக்கிறது. பல வருடங்களாக ஐசிஎஃப் கோச்ல இயங்க வந்த ரயிலுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா, எல்ஹெச்பி கோச்சஸ் மாத்த போறாங்க. அதுவும் சாதாரணமா எல்ஹெச்பி வந்துவிட்டதுன்னு மட்டும் சொல்லக்கூடிய மாற்றம் இல்லை. இந்த மாற்றத்துடன் எல்ஹெச்பி கோச்சஸ்னா என்ன, அதோட சேஃப்டி டெக்னாலஜிஸ் என்ன, எந்த டைமிங், எங்கெங்கே போகுது எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். என்னோட யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா வெங்கட் ரயில்வே தகவல். நான் டெய்லி ஒரு ரயில்வே ரிலேட்டட் கண்டென்ட் போட்டுட்ருக்கேன். நான் பேசக்கூடிய பிடிச்சிருந்தா டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் பல பேர்த்துக்கு இந்த அல்காரிதம் போகும். நிறைய பேர் ரயில் ஃபேன்ஸுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சதர்ன் ரயில்வேல வெளியிட்ட தகவலின்படி 16729 16730 மதுரை புனலூர் டு மதுரை கோச்சஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எல்ஹெச்பி கோச்சஸ் இயக்கப்பட உள்ளது. புனலூர் டு மதுரை சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 13/8/26க்கும் மதுரை டு புனலூர் பார்த்தீங்கன்னா 14/8/2026க்கும் உங்களுக்கு எல்ஹெச்பி கோச்சஸ் மாற்றி கொடுக்க போகிறாங்க. அதனால் இந்த ரயிலை தொடர்ந்து பயன்படுத்தும் பயணிகள் முக்கியமான மாற்றமாகும், நல்ல ஒரு செய்தியாக ஆகும். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ரயிலோட அடிப்படை தகவல் பார்ப்போம். இந்த ரயிலுடைய ஃபார்வர்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 16729 மதுரை ஜங்ஷன் டு புனலூர் எக்ஸ்பிரஸ். ரிட்டர்ன் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 16730 புனலூர் டு மதுரை எக்ஸ்பிரஸ். இது தினசரி இயக்கப்படும் மெயில் எக்ஸ்பிரஸ் கேட்டகரி ரயில். தற்போதைய டைமில் தகவல் படி மதுரைக்கு ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இரவு 11:15 எடுத்து அடுத்த நாள் காலையில் 9:55 புனலூர் சென்றடைகிறது. மொத்தமாக 409 கிலோமீட்டர் டு 410 கிலோமீட்டர் பயணம், 10 மணி நேரம் 40 நிமிடங்கள். ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 38 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. மதுரையில் ட்ரெயின் நைட் ஏறினீங்கன்னா காலையில் கேரளாவுடைய புனலூருக்கு நீங்கள் போயிடலாம். இது ஓவர் டைம் கனெக்டிவிட்டி. இந்த ட்ரெயினோட ரூட் பார்த்தீங்கன்னா மதுரை, விருதுநகர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, நாகர்கோவில் டவுன்லேருந்து திருவனந்தபுரம், கொல்லம், கோட்டாரக்கரை, புனலூர் மற்றும் பகுதிகளுக்கு இந்த வண்டி போகுதுங்க. இப்போது முக்கியமான செய்தி பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ரயிலின் முக்கிய அப்டேட் பார்த்தோம்னா 16729/30 மதுரை டு புனலூர் மதுரை எக்ஸ்பிரஸ் எல்ஹெச்பி கோச்சஸ் நமக்கு மாற்ற போகிறாங்க. இது சதர்ன் ரயில்வேலேருந்து அதிகாரப்பூர்வ சமூக ஊடகங்கள் வச்சுட்டாங்க. ஃபேஸ்புக்கில் விட்டுருக்காங்க. ஆனால் வெப்சைட்டில் ஒன்றும் அப்டேட் ஆகலை. பட் அதுவும் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. அந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா புனலூர் டு மதுரை எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதியிலேருந்து மதுரை டு புனலூர் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி இது பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எல்ஹெச்பி கோச்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோச் கலர் பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்கும். ஐசிஎஃப் கோச் பார்த்தீங்கன்னா ப்ளூவாக இருக்கும். ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லிங்கே ஹாஃப்மேன் புஷ். இது ஜெர்மனியை சேர்ந்த ஒரு தொழில்நுட்ப வடிவமைப்பு இந்திய ரயில்வே ஏற்றுக்கொண்ட மாடர்ன் பேசஞ்சர் கோச் டிசைன். இது இந்தியன் ரயில்வேஸ் பார்த்தீங்கன்னா எல்ஹெச்பி கோச்சஸில் பல சேஃப்டி ரேட் குவாலிட்டிக்கு மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சென்டர் பஃபர், சிபிசி கப்ளிங் இருக்குது, ஆன்டி கிளைம்பிங் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஆக்சல் மவுண்டன் டிஸ்க் பேஸ் சிஸ்டம் இருக்குது, மேம்பட்ட ரைட் குவாலிட்டி இருக்கும், ஸ்டட்டர் கோச் டிசைன் இருக்கும், அதிக பேசஞ்சர் கெப்பாசிட்டி இருக்கும், பயோடாய்ட் ஃபோன் ஃபியூச்சர்ஸ் இதில் ஏகப்பட்டது எல்ஹெச்பி கோச்சஸில் வந்திருக்கு. ஸோ கோச்சோட இந்த வண்டிக்கு கலர் மட்டும் மாற்றினா போதாதுன்னு சொல்லி சேஃப்டி டிசைன்ஸும் இந்த மாதிரி ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. ஐசிஎஃப்க்கும் எல்ஹெச்பிக்கும் என்னென்னு பார்ப்போம். இதன் பொதுவாக பயணிகள் தொடர்ந்து கொண்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பல வருடங்களாக இந்தியன் ரயில்வேயில் நாம் பார்த்த கன்வென்ஷனல் ப்ளூ கோச்சஸ் பெரும்பாலும் ஐசிஎஃப் டிசைன் தான். இப்போது அதற்கு பதிலாக எல்ஹெச்பி கோச்சஸ் அதிக அளவில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ முக்கிய டெக்னிக்கல் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சென்டர் பஃபர் கப்ளர். பழைய கன்வென்ஷனல் கோச்சில் பார்த்தீங்கன்னா கப்ளிங் அரேஞ்ச்மெண்ட் மாடர்ன் கப்ளிங் சிஸ்டமாக இருக்கும். இது முக்கியமாக சேஃப்டி ஆன்டி கிளைம்பிங் ஃபியூச்சர். உங்களுக்கு ஐசிஎஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு கோச் இன்னொரு கோச் மேலே ஏறும். பட் இதில் ஒரு கோச் இன்னொரு கோச் மேலே ஏறாது இன்கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்டு. ஓகேங்களா? ஸோ ரயில்வே மினிஸ்ட்ரி கூட எல்ஹெச்பி கோச்சஸ், சென்டர் பஃபர் கப்ளர் மற்றும் ஆன்டி கிளைம்பிங் ஃபியூச்சர் சேஃப்டி அட்வான்டேஜாக நமக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேஃப்டி ப்ளஸ் ரைட் குவாலிட்டி ப்ளஸ் பிரேக்கிங் ப்ளஸ் கோச் டிசைன், இதுதான் எல்ஹெச்பிக்கான மெயினான ஒரு அட்வான்டேஜ். ஸோ எல்ஹெச்பி வந்தால் மட்டும் ரயில் வேகமாகிடுவான்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 110 எல்ஹெச்பி வந்ததுன்னா உங்களுக்கு 160 வரைக்கும் உங்களுக்கு கிளியரன்ஸ் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்ஸ் கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 90 டு 111 கிலோமீட்டர் 110 கிலோமீட்டர் தான் இந்தியன் ரயில்வேஸில் மேக்ஸிமம் பர்மிஷன் இருக்கும். இந்த ரூட்டில் நமக்கு இருக்குங்க. ஸோ இந்த ரயிலோடைய தற்போதைய கோச் கம்போசிஷன் பார்ப்போம். 18 கோச்சஸ் இந்த வண்டி இருக்குது. கோச் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர், ஜென்ரல், B1, அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர், ஜென்ரல், B1, அப்புறம் S1, S2, S3, S4, S5, S6, S7, GS, SLR. இதான் இந்த கரண்ட் கோச்சோடைய பொசிஷன். அதாவது ஒரு SLR, 8 ஜென்ரல் கோச்சஸ், ஒரு ஏசி
கோச் வந்து B1 செகண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. சாரி, ஃபர்ஸ்ட் ஏசி கோச் B1 கொடுத்துருக்காங்க. 7 ஸ்லீப்பர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்லீப்பர் கொடுத்துருக்காங்க. SLR வந்து கொடுத்துருக்காங்க. SLRங்கிறது லக்கேஜ் கம் பிரேக் வேனு. ஸ்லீப்பருங்கிறது 7 கோச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோச் பொசிஷன் பயணிகள் போர்டிங் செய்யும் முன் டிஸ்பிளேல வந்து அழகாக வந்து போட்டுருவாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. B1 வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 3 டயர். ஸோ B1 நான் சொன்ன மாதிரி ஏசி 3 டயர் கோச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதான் வந்து நான் மாற்றிருக்கேன். B1 வந்து ஏசி 3 டயர் கோச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு B1 ஏசி 3 டயர் கோச் வந்து இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டிக்கு வந்து ஜென்ரல் கோச்சஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர்சர்வ் கேட்டகரிஸில் வந்து பீப்புள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். ரேக் ஷேரிங் வந்து இந்த வண்டிக்கு கிடையாது. பட் இந்த வண்டிக்கு பிரைமரி மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து நடக்கும். இது வந்து டெய்லியும் நடக்கக்கூடிய பிரைமரி மெயின்டெனன்ஸ். எல்லா ஊர்லேயும் மதுரையில் வந்து நம்ம வண்டியோட ரூட் நம்ம வந்து பார்ப்போம். 16729 மதுரை டு புனலூர் எக்ஸ்பிரஸ். மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா 11:15 எடுத்துட்டு திருப்பரங்குன்றம், திருமங்கலம், விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, வாஞ்சிமணியாச்சி, திருநெல்வேலி, நாங்குநேரி, வள்ளியூர், அருள்வாய்மொழி, நாகர்கோயில் போகாமல் நாகர்கோவில் டவுன் போயிடும். ஸோ நமக்கு வந்து லோக்கல் ரிவர்சல் கிடையாது. இரநெல்வேலி, குளித்துறை, பாரசாலா, திருவனந்தபுரம், அப்படியே வந்து கொல்லம் போயிட்டு கொல்லம்லேருந்து நமக்கு புனலூர் வரைக்கும் போகுது. எடுத்துக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 409 கிலோமீட்டர். ட்ராவல் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம். டெய்லி வந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய வண்டி இது. 35 ஹால்ட் இந்த வண்டிக்கு இருக்குது. புனலூர்லேருந்து எடுக்கக்கூடிய வண்டிக்கான டைமிங்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 5:15 ஈவினிங் எடுத்துட்டு அருவனேஸ்வரம், பரவூர் அப்படின்னு சொல்லி வர்காலா, சிவகிரி, திருவனந்தபுரம் வந்து பார்த்தீங்கன்னா 7:42 வந்துட்டு காலையில் மதுரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3:35. இதுவும் 409 கிலோமீட்டர் தான். 36 ஹால்ட் கொடுத்துருக்காங்க. 10 மணி நேரம் 20 நிமிஷம். இங்கேருந்து போகும்போது 10 மணி நேரம் 40 நிமிஷம். மதுரையிலேருந்து போகும்போது 20 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கான ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இது தான். ஸோ நாகர்கோவிலில் அந்த வண்டி இன்ஜின் சேஞ்ச் பண்ணாது, பைபாஸ் பண்ணி நாகர்கோவில் டவுனுக்கு வந்து போயிடும். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 56700 வந்து மதுரை டு புனலூர் பேசஞ்சராகவும், பின்ன வந்து பார்த்தீங்கன்னா 56701 வந்து பார்த்தீங்கன்னா புனலூர் மதுரை பேசஞ்சராக வந்து இயக்கிட்டு இருந்தாங்க. பின்னர் ஜீரோ பேஸ்ட் டைம் டேபிளிங் எக்ஸசைன் படி இந்த வண்டி சர்வீஸாக வந்து அப்கிரேட் பண்ணிவிட்டு மதுரை டு புனலூர் சர்வீஸாக 16729 16730 வந்து மாற்றிருக்காங்க. இந்த கன்வர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2020 வந்து பேசஞ்சர் டு எக்ஸ்பிரஸாக வந்து மாற்றிட்டாங்க. 2026 எக்ஸ்பிரஸ் டு ICF டு LHP கோச்சஸாக வந்து மாற்றிட்டாங்க. ஸோ 2020 ஏன் இந்த மாற்றம் செய்யப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்லி ஆர்குமெண்ட் வந்து செஞ்சாங்க. ஸோ அப்போது வெளியான தகவல் படி ஒரு ஏசி 3 டயர், 10 ஸ்லீப்பர், 8 ஜென்ரல் கிளாஸ், 2 லக்கேஜ் வந்து இந்த வண்டிக்கு வந்து திட்டமிட்டாங்க. அப்போ வந்து பேசஞ்சர் ஓடிட்டு இருந்த வண்டியை அப்போ 2020 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸாக வந்து இந்த வண்டியை மாற்றிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட். நாளைக்கு வந்து இன்னொரு தகவல் வந்து சந்திப்போம். ஸோ டேக் கேர் அண்ட் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோ சந்திப்போங்க.